நாங்க எங்க தரப்புல முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு தோணல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு. இப்ப அவர் ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி. எப்ப வேணாலும் அவர் தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அவரோட லைஃப் முடிஞ்ச மாதிரி. மூளை இருக்கா? நான் என்ன கேட்க வந்தேனா, அவருடைய மூளை சரியாயிடும்ல? டாக்டர் சார், எங்களோட கிராமத்துல டாக்டரை தெய்வமா பாப்போம். எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படியாவது குணப்படுத்திடுவீங்க. ஆமா, நான் என்னோட சீனியர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். மேபி ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கலாம். ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றீங்க நீங்க. இப்படிதான் இதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோட அவரை கேர் எடுத்துக்கோங்க. இப்படி கூட நடக்கலாம். எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவர் உங்களோட இந்த பாசத்தினாலே குணமாகலாம். அதுக்கு முதல்ல அவரோட பயத்தை போக்கி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவருக்கு எந்த ஷாக்குமே கொடுத்துடக்கூடாது. புரியலங்க. திடீர்னு ஏற்படுற சந்தோஷம் இல்லைன்னா துக்கம் எதுவா இருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடாது. ஏன்னா அவரோட மூளை எந்த விதமான பிரஷருக்கும் தயாரா இல்லை. ஒருவேளை நீங்க ஏதாவது அவருக்கு தெரியப்படுத்தணும்னா, ஏதாவது காமிக்கணும்னா, ஏதாவது புரிய வைக்கணும்னா, அப்ப ரொம்ப அன்பா அவருக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து புரிய வைக்கணும். நான் அவரை நல்ல விதமா பாத்துக்குவேங்க. நன்றிங்க. ஐ ஹோப் நீ எதை விரும்பினியோ அதை தான் நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆலியா சொன்னது சரிதான். உனக்கு யாராவது உன்னோட ஃபேவரட் சாக்லேட்டை கொடுத்தா கூட நீ அந்த பர்சன் கூட ரொம்ப நெருக்கமாயிடுவ. சத்தியமா ரியா, உன்னை இந்த மாதிரி சந்தோஷமா பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நான் ரொம்ப அன்ஷியரா இருந்தேன், உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாம. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நீ ரன்பீரை ரொம்ப லவ் பண்றன்னு. நம்மளோட பேட் டைம்ல அன்பு தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். இப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஷூர். தேங்க்யூ. நான் தான் சொன்னேன்ல, ரியா உன்ன லைக் பண்ண ஆரம்பிச்சிருவானு. ஆலியா, யூ ஆர் மை ட்ரூ ஃப்ரெண்ட். யா ஐயம். விக்ரமும் பல்லவியும் வந்துருவாங்க. பல்லவி, நீங்களா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்னப்பா ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இது நம்ம வீடு தானே. இதனால என்ன? நம்மளாம் ஒரே குடும்பம் தானே. திரும்பவும் போயிட்டு வரணுமா? எங்க வீட்டு விஷயத்தை பத்தி பேசத்தானே உங்களை கூப்பிட்டு அமிச்சது. என்ன புரியலையே? பல்லவி, இப்ப வரைக்கும் நீ விக்ரம் கிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லி இருப்பேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லார் முன்னாடியும் இது தெரிய வந்துச்சுன்னா ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல. நல்லா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை எனக்கு எதுவும் டிவோர்ஸ் கொடுக்க போறியா என்ன? அது ஜஸ்ட் ஆப்போசிட். அதுவும் உனக்கு ரிலேட்டட் ஆனது கிடையாது. ஆப்போசிட் ஆனது, ஆனா எனக்கு ரிலேட்டடும் கிடையாதா? ம். அப்ப வேற என்னப்பா? அத ஆலியாவே சொல்லுவா. பகதூர், நீ கொஞ்சம் வசந்தி கூட போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வா. காயத்ரி, நீ வந்துட்டியா திரும்பவும்? ஓ கடவுளே, உனக்கு நான் எப்படி சொல்றது? நீ இங்க வந்ததுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நான் எப்படி வார்த்தையால சொல்ல முடியும்? அதாவது நீ திரும்பி வந்தது அதுக்கு சமமானது. அது எதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, 1 கோடிக்கு சமமானதா? இல்ல, 1 கோடி 1 ரூபாய்க்கு சமமானது. நீ திரும்பி வரவே மாட்டேன்ல நினைச்சிட்டு இருந்த. ஏன்னா உனக்கு தெரியும், அபியோட ரூமுக்குள்ள யாரு உள்ள போயிட்டு வந்தாலும் அவங்க இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க, தெரியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? நானும் அப்படி பண்ணலான்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா தான் சொன்னாங்க, கோயம்புத்தூர் பொண்ணு சிங்கம் மாதிரின்னு. நாங்க எங்க புருஷங்க பிரச்சனை பண்ணாலே அருவாளால தான் பேசுவோம். உங்க கொழுந்துன என்ன பெரிய ஆளா? அதான் வந்துட்டேன். இன்னொரு முறை அவர் என்ன கடிச்சாருன்னு வைங்கண்ணா. இல்ல 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 இல்ல, அவன் கடிக்கலாம் மாட்டான். அதாவது நான் தான் இருக்கேன்ல உனக்கு. நீ முதல்ல உள்ள வா. நீ அபியோட ரூமுக்கு போகும்போது நானும் உன் கூட வருவேன், சரியா? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் போய் ஆலியா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் நீ வந்துட்டேன்னு. சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிடுவா. அப்ப அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் சமாளிக்கணுமா? சரியா சொன்ன. அப்ப பல்லவி, எல்லார்கிட்டையும் சொல்லிடலாமா? அது ரன்பீர். டோன்ட் வரி, she is my best friend தனு. ஆக்சுவலா நேத்து காலையிலேயே வந்துட்டான். இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஹாய் தனு. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். அப்படின்னா நீ இவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணாத கூப்பிட்டியா? ஏ ஆலியா, உள்ள வா உள்ள வா. இந்த தனு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புரியலையே. அவ வந்துட்டா, காயத்ரி தான். அவ மறுபடியும் நம்ம வீட்ல வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டா. நான் பேசிட்டு இருக்கேன்ல. இந்த முக்காடு போட்ட பொண்ணு யாரு? அவ காயத்ரி, இந்த வீட்டோட புது வேலைக்காரி.
இருக்கிற வேலைக்காரங்கள்ல இவ புது எடிக்ஷன் வச்சுக்கோங்களேன். இவ வீட்டோட சேர்த்து அபியவும் நல்லா பாத்துப்பா. பட் ஐ டெல் யூ, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இவ, ரொம்ப தைரியசாலியும் கூட. இல்லையா காயத்ரி? காயத்ரி இங்க வா. சாரி. தேங்க்ஸ். ஹேய் ரன்வீர், என்ன சிடிஸ் வாங்கிட்டியா? இதோ இருக்கு எல்லாமே. இன்றைய நாள் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒண்ணா இருக்கோம். பெஸ்ட் பட்டீஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம். நான் அபிக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறனால எனக்கு நல்லா தெரியும் அபி ரியா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாளா ரியா அபியோட கண்டிஷனை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா. அதான் நான் யோசிச்சேன் ஆலியாக்கு ஒரு ப்ரொபோசல் பண்ணலான்னு. அதுல ரியாவும் சந்தோஷப்படுவா. சோ ரியாவோட சந்தோஷத்தை பார்த்து அபியோட கண்டிஷனும் நார்மல் ஆகலாம்ல. என்ன ப்ரொபோசல் கொடுத்தீங்க? ஐ ஹாவ் டிசைட் என்னன்னா, ரன்வீருக்கும் ரியாக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிரலாம். 10 நாள் கழிச்சு கல்யாணமும் பண்ணிரலாம். எனக்கு சம்மதம். உன்னோட விருப்பம் தான் எனக்கும் விருப்பம். எனக்கு தெரிஞ்சு ரன்வீர் இருக்கான்ல, அவன் ரியாவை காதலிக்கிறான். விக்ரம் கூட இதைத்தான் விரும்புறாரு. வேற சில காரணங்களால இந்த பிளான் டிலே ஆயிடுச்சு. எதனாலனா, யூ ஆல் நோ அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியும். அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அண்ணனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இப்ப நான் நிறைவேற்றலான்னு. அதோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரியா சந்தோஷமா இருக்கத பாக்குறேன். மித்தாலி, நீ காயத்ரி கூட்டு மேல போ அபி கிட்ட. வா போலாம் காயத்ரி. ஐ திங்க் நம்ம ரியா ரன்பீரோட ஜாதகத்தை பார்த்தாகணும். இன்ஃபேக்ட் நான் ஜோசியர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரே சொன்னாரு 3 நாளைக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. கிரேட் டீல். இல்லம்மா, இது என்னோட வாழ்க்கை. அதனால என்னோட வாழ்க்கையில எல்லா டிசிஷனையும் நான் தான் எடுப்பேன். கல்யாணம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல சுத்தமா விருப்பம் இல்லை. ரன்பீர், ஐம் சாரி. ரன்பீர், ரன்பீர், ரியா, ரன்வீர் பேரண்ட்ஸ் அவன்கிட்ட பேசுவாங்க. ரியா, ரியா லிசன் டு மீ. ஜஸ்ட் லெட் மீ கோ, ஓகே? என்ன ப்ராப்ளம் அவனுக்கு? திடீர்னு ஓகே சொல்ற, இப்ப வேணாம்னு சொல்ற. வாட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம்? இந்த கலந்த பத்தின பேச்சை இப்ப நான் எடுக்கல, அந்த பல்லவி ஆண்டி தான். அவங்க தான் தேவையில்லாம இந்த பேச்சை எடுத்தாங்க. அப்ப நான் போய் ரன்பீர் கிட்ட கிளாரிஃபை பண்ணு. அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன அவனுக்கு ப்ராப்ளம்? என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியல. ரியா, விட்டுருங்க என்ன.
முதல்ல அவருக்கு எப்படி காயம் பட்டுச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஐ ஹாவ் டிசைட், அதாவது ரன்வீருக்கும் ரியாக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், 10 நாளைக்கு அப்புறம் கல்யாணமும் பண்ணிடலாம். ஒண்ணுமே புரியலையே. ரன்பீருக்கும் பிராச்சிக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்துட்டேன். ரியா கூட அவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி நான் எப்படி யோசிப்பேன்? இல்லைன்னா ரியாவை மறந்துட்டு பிராச்சியை பத்தி மட்டும் எப்படி யோசிக்கிறது? எனக்கு என்ன தோணுதுன்னா ரன்பீர் இருக்கான்ல, அவன் ரியாவை காதலிக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? 2 பேருமே ஏன் பொண்ணுங்க தான். ரன்பீர் பிராச்சியை காதலிக்கிறானா, அப்ப ரியாவை கல்யாணம் பண்ணிக்க ஏன் ஒத்துக்கிட்டான்? என்ன பார்த்துட்டு இருக்க நீ? சும்மா பார்த்துட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்காரா எழுந்துட்டாரான்னு. ஓஹோ, அப்ப இதுல பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மருந்தை புடி, அவனுக்கு இந்த மருந்தை கொடுத்துரு, அதாவது அபிக்கு கொடுத்துருன்னு. என்னால முடியாது, கண்ட மருந்தையும் கொடுக்க முடியாது. முதல்ல அவருக்கு காயம் எப்படி பட்டிருக்குன்னு பாக்குறேன். அப்புறம் நானே நாட்டு மருந்து தயார் பண்றேன். என்னென்ன மூலிகை சேர்க்கலான்னு நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நீ எல்லாம் சத்தமா பேசாத. அந்த சாரு டிஸ்டர்ப் ஆயிட போறாரு. வாளிய விடு. என்ன கொடுமடா இது, ரொம்ப மிரட்டலா பேசிட்டு போறா. முன்னாடிலாம் ஆலியாதான் என்ன அதட்டுவா, இப்ப இவ அதட்டிட்டு போறா. எனக்கு வேணும், இது மட்டும்தான் என் வாழ்க்கையில பாக்குறதுக்கு மிச்சம் இருந்துச்சு. ஆனா இந்த காயத்ரிக்கு அவ்வளவு நெஞ்ச அழுத்தமா, அவளை நான் விட மாட்டேன். ஒரு கை பாக்குறேன். ரன்பீர், ரன்பீர், நீ உன் அம்மா பேச்சு கேட்க மாட்டியா? டாட், கேக்குறீங்களா அம்மா என்ன பேசுறாங்கன்னு? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அம்மா பேச்ச நான் எதுக்காக கேட்கணும்? என்னடா முட்டாள்தானே இது? நான் உன் முன்னாடி தானே நிக்கிறேன், ஆனா நீ என்ன பார்த்து பேச மாட்டேங்கிற. ஏன்னா நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ண மாட்டீங்களே. நான் சின்ன பையனா இருக்கும் போது நான் சொல்லாமலே எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம 2 பேருக்கும் இடையில எதுவும் ரிலேட்டடா இல்லன்னு. சொல்லப்போனா என்ன நீங்க உங்க பையனாவே எடுத்துக்கல. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ரன்பீர் எனஃப். என்ன எனஃப் டாட்? ரன்பீருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. ரன்பீருக்கு தெரியாம என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தோணுச்சுனா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க. கல்யாணம் உனக்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரன்பீர். முதல்ல கல்யாணம் பேச்சு எடுக்கும்போது உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லாம இருந்தது, ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? முதல்ல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. ஏன் தெரியுமா மம்மி? ஏன்னா எனக்கு உண்மை தெரியாம இருந்தது. ஆனா இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உள்ள இருந்து அப்ஜெக்ஷன் கிளம்பி வருது. இவங்கிட்ட சொல்லி வைங்க, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. என்ன பேசுறான்? என்ன உண்மை தெரிஞ்சு போச்சா? அப்பா கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், என்கிட்ட கேளுங்க. போதும், உன்னோட எந்த பேச்சு நான் கேக்குறதா இல்ல. எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. அம்மா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். That's the only reason இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டது. நீங்க வெண்டிலேட்டர்ல இருந்தீங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அப்ப நீங்க என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் இதுதான். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன நீ நல்லபடியா பாக்கணும்னா ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். உண்மை இதுதான். நான் உங்களுக்கு மேல ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன், உங்களுக்கு அது புரியுதா? ஆனா நான் ஒரு முட்டாள். எதையும் யோசிக்காம எல்லாத்துக்கும் சரி சரின்னு நான் தெரியாம தலையாட்டிட்டேன். ஆனா அன்னைக்கு டாக்டர் இங்க உங்க முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? உங்களோட ஹெல்த் பர்ஃபெக்டா இருக்குன்னு. உங்களுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஐ நோ, நான் இங்க தான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா இப்போ மாம், எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை நான் ரியாவை கல்யாணம் பண்றதுக்கு. எனக்கு இருந்த ஒரே கட்டாயம் நீங்க. உங்களோட ஹெல்த், உங்களோட ஆரோக்கியம் அது இப்போ பக்காவா இருக்கு. ஸோ நவ் நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பசங்க பெத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்கன்னு. முதல் தடவையா லைஃப்ல நான் என்னோட அம்மா என்கிட்ட போய் சொல்றத பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்க.
ஐம் சாரி விக்ரம். நான் ஆசைப்பட்டது ரன்பீருக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். பல்லவி, இவ்வளவு பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லியிருக்க. வேற என்ன பண்ணிருக்க முடியும்? எனக்கு நல்லா தெரியும் நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, அதனாலதான் நான். ஆனா இப்ப நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களோட ஃப்ரெண்ட் அபியும் இதை தான் விரும்பினாரு, ரன்பீருக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு. அதனால நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ரன்பீர் ஆண்டி, நீங்க ரன்பீரை பாத்தீங்களா? அவன் ரூம்ல தான் இருக்கான். தேங்க்யூ ஆண்டி. ஆரியன் ஒரு நிமிஷம், அவன்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் அவனுடைய அம்மா. மறுபடியும் அவனோட ரூமுக்கு போவியா? இங்க பாரு, நம்ம எல்லாம் ஒன்னா வேலை பாக்குறவங்க, அதனாலதான் உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அந்த ஆள் இருக்கான்ல, ரொம்ப டேஞ்சரான ஆளு, எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரன் தான், அவனையும் போட்டு நல்லா அடிச்சிட்டான். போலீஸ் கேஸே ஆயிடுச்சு. பணக்காரங்கல்ல கேஸ அமைக்கிட்டாங்க. பாத்து நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அந்த ஆள் ஒரு மிருகம். மறுபடியும் எப்படி சொன்னேன்னு வாயை உடச்சு போட்டுருவேன். இங்க பாரு, நான் உன் நல்லதுக்காக மட்டும் தான் பேசுறேன். நான் தான் சொல்றேன்ல, மறுபடியும் இந்த மாதிரி பேசாதன்னு. நான் அப்படி சொல்றதுல என்ன ஆக போகுது? ஏன் உங்க மித்தாலி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களே அவனை மிருகம்னு தான் சொல்லுவாங்க. நீ மறுபடியும் காயத்ரி, முடிஞ்சுதா? அந்த மஞ்சக்கட்டி என்னமோ நாட்டு மருந்து ஏதோ சொன்னியே, என் வாயிலே இது வரமாட்டேங்குது. பாரு, என் கிட்டயும் உன் கொழுந்த கிட்டயும் முதல்ல மரியாதையா பேசு. உன் கொழுந்த உடம்பு சரியில்லைன்னா அவனை மிருகம் சொல்லுவியா? உன்னைய பார்த்தாதான் மிருகம் மாதிரி இருக்கு. ஐயோ, கோவம் வருதே. இந்த மாதிரிலாம் நான் கோவப்படக்கூடாது. இந்நேரம் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஒண்ணு என்ன மன்னிச்சிருங்க. இது பாருங்க, மன்னிச்சிருங்க. என்ன, நான் பேசுனது தப்புதேன். கோபம் உன் கொழுந்த மேலதான், அது வேற மாதிரி வெளியில வந்துருச்சு. உன் கொழுந்த என்ன போட்டு அந்த கடி கடிச்சானே, அதுக்கப்புறம் நான் இங்க திரும்பி வந்திருக்கவே மாட்டேன். என்ன பண்றது, கோயம்புத்தூர்காரில நான் சண்டை போடுறது எங்க ரத்தத்திலே இருக்கு. அப்படின்னா நீ அவன் கூட சண்டை போட போறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சூழ்நிலை கூட சண்டை போடுவேன். ஆமா, அவ பேர் என்ன? தனு. அவ என்ன தடுத்தா போக கூடாதுன்னு, இருந்து ஓடி போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன திரும்ப அனுப்பிட்டாங்க. அவங்கதான் சொன்னாங்க என்ன திரும்பவும் வரக்கூடாதுன்னு. வழிய விடுங்க. இவ்வளவு என்ன அதட்ட ஆரம்பிச்சிட்டா? ஓ, கணக்கு இப்ப சரியாயிடுச்சா மேடம்? நீங்க என்ன போட்டு அதட்டுவீங்க, இப்ப அவ உங்களை அதட்டிட்டு போறா. முதல்ல உன் வேலைய பாரு. என்ன ரொம்ப கடுப்பேத்துறேன்னு வச்சுக்க, அபியோட ரூமுக்கு உன்னை அனுப்பி விட்டுடுவேன் சாப்பாடு கொடுக்க. பிராச்சி, என்னோட போன் எடு. பிக்கப் 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 என்னோட கால் பிக்கப். ஜஸ்ட் காம் டவுன் ரன்பீர். இப்படி பிக்கப் பிக்கப் பிக்கப்னு சொல்லிட்டு இருந்தா போனை எடுத்துருவாளா? அட இருடா, அவ என்னடானா என்னோட போனையே எடுக்க மாட்டா. இங்க நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? காம் டவுனா இருன்னு சொல்லாத ப்ளீஸ். அப்ப காம் டவுன் சொல்லாம வேற என்ன சொல்றது? பேனிக் ஆக போறியா? சரி, பேனிக் ஆக போ. நீ சிச்சுவேஷன் பார்த்தல என்ன நடந்துட்டு இருக்கு, வாட் இஸ் கோயிங் ஆன். என்னோட குடும்பம் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நான் எந்த பொண்ணை காதலிக்கிறேனோ அந்த பொண்ணை என்னோட குடும்பத்துக்கே பிடிக்க மாட்டேங்குது. நான் காதலிக்கிற பொண்ணு என்னோட போனையே எடுக்க மாட்டேங்கிறா. நீ என்னடா நாட் டு பேனிக்னு சொல்ற? எப்படி பேனிக் ஆகும்? அது இல்ல ரன்பீர், நான் சொல்றது என்ன, எல்லாத்துக்கும் காரணம் பிராச்சி தான். ஒன்னு பிராச்சிக்கு காதல்னா என்னன்னே தெரியல, அப்படி இல்லைன்னா என்னோட காதலோட இன்டென்ஷனே என்னன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு புரிஞ்சிருக்கும்ல இந்த பையன் எவ்வளவு நம்ம மேல கேர் எடுத்துக்கிறான், எவ்வளவு லவ் பண்றான்னு. ஏன் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது? கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. போனை கூட எடுக்க மாட்டேன்றா. இப்போ எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், பிராச்சி போனை எடு. அவ என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் போன் பண்ணிட்டே இருந்து டயர்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறா. அவளுக்கு என்னோட காதல் புரியல. அவளுக்கு நான் போன் பண்ணிட்டே தான் இருப்பேன். என்னோட உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவளுக்கு கால் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ எனக்கு சொந்தமானவ, அதனால எனக்கு மட்டும் தான் உன் மேல முழு உரிமை இருக்கு. எதுக்கு போன் பண்ணிட்டே இருக்க ரன்பீர்? ஹலோ ஹலோ பிரச்சி, பாரு, I'm really sorry. எனக்கு தெரியும் நான் உன் பின்னாடி வந்துட்டே இருந்ததுனால நீ என் மேல கோவப்பட்டு போன் எடுக்கல, எனக்கு அது புரியுது. ஆனா இப்போ என்னோட போனை நீ எடுத்துட்ட. ஐ திங்க் இப்போ என் மேல கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட் ரன்பீர், எனக்கு டைம் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்கு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு ப்ளீஸ். பிராச்சி, என்னோட குடும்பத்துல முடிவு பண்ணிருக்காங்க நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா. ஐ நோ இந்த விஷயம் உனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அவ்வளவு கோவம் வருது, அதனாலதான் யோசிச்சேன் இன்னைக்கு. அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் யோசிக்காம இருந்திருந்தா நான் உன்னை கோவில்ல வச்சு கல்யாணமே பண்ணிருப்பேன். ரன்பீர் எங்க? இங்க பாரு, அவனுடைய நோக்கம் நிச்சயமா அது கிடையாது. அவனுக்கு நிஜமா உனக்கு நோ சொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. தயவு செஞ்சு ரன்பீர் எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். அவ ரூம்ல தான் இருக்காமா.
ரியா இங்க பாரு பிராச்சி, இப்பவும் எதுவும் கெட்டு போகல. நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளு. உனக்காக நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நான் பாத்துக்கிறேன் மிச்சம் எல்லாத்தையும். நான் ஒரே ஒரு சத்தியம் தான் பண்ணுவேன். அந்த சத்தியத்தை இப்ப கேட்டுக்க நீ. நான் உனக்கு சத்தியம் பண்றேன். நான் உன்னை வாழ்க்கை ஃபுல்லா நல்லா பார்த்துப்ப, சந்தோஷமா வச்சுப்பேன். இது நான் உன் மேல பண்ற சத்தியம். இந்த சத்தியத்தை தவிர நான் வேற எந்த சத்தியமும் பண்ண மாட்டேன். இந்த சத்தியத்தை நீ ஏத்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். ரன்பீருக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணிட்டேனே. பிராச்சியும் பின் வாங்கிட்டா அப்புறம் என்ன? அப்புறமா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறான்? எனக்கு காரணம் நீ மட்டும் தான் பிராச்சி. இதை நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? ஏன் நீ எதுவுமே பேச மாட்டே? சே சம்திங் ப்ளீஸ். அட்லீஸ்ட் நீ இதையாவது சொல்லு. ரன்பீர் நீ சரியா தான் சொல்றேன்னு. இல்ல இப்படியாவது சொல்லு. ரன்பீர் நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு எதையாவது சொல்லு. பிராச்சி, உன்னோட இந்த மௌனம் இருக்கே, அது என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. பாத்துக்க. சொல்லு, ஏதாவது சொல்லு. ரன்பீர் நீ சரியா தான் பேசுற, சரியா தான் பண்ணிட்டு இருக்க, எல்லாமே உன்னால முடியும்னு சொல்லு. அன்னைக்கே நான் உன்னை கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணி இருக்கணும். அன்னைக்கே கல்யாணம் பண்ணி இருந்தா நீ என்னோட பொண்டாட்டியா இருப்ப. இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்திருக்காது.